எல்லாம் நல்லா நடக்குது. நம்ம அரசு அப்படி இப்படின்னு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பார்த்தா பாலியல் வன்கொடுமை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து முக்கியமாக வந்து அந்த நாட்டை வடநாட்டை பார்க்குற ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய டாக்டர், பயிற்சி மருத்துவர், அந்த டாக்டருக்கு அந்த நிலைமைனா இதோ இது அந்த நாய் வன்கொடுமை செஞ்ச நாய் அவன் குடும்பத்தில் கூட டாக்டர் தான் போய் பார்க்கறாங்க. அவன் குடும்பத்தில் கூட அந்த டாக்டர் தான் போய் மருத்துவம் பார்க்கணும். அந்த டாக்டரே வேட்டையாடி சூறாடிங்க நாய்க்கு எங்கெல்லாம் வெப்பம் மாணவர் கூடு போடுறீங்கள அவனெல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது, கைது பண்ணக்கூடாது. அவனை வந்து சுட்டு பண்ணலாம். நடு ரோட்ல ஓட விட்டு சொட்ட அடிக்கும். அந்த மாதிரி பண்ணாதான் அடுத்தவங்க அந்த நிலைமை வராது. அடுத்தவங்க அது சூழாது. இந்த மாதிரி பண்ண சொல்லி அடுத்தவங்க அந்த வராது. அது மாதிரி பண்ணோம். பார்த்துக்கோ அதே ஸ்கூல்ல பார்த்துட்டாங்க கஞ்சா. இதே வேலூர் மாவட்டத்துல எத்தனையோ ஸ்கூல்ல நடக்குது கஞ்சா. சின்ன பசங்களோட ரொம்ப மோசமா பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு இமிடியட் வைக்கிறோம். அந்த கஞ்சா எடுத்து கொடுத்து ஸ்கூல்ல கஞ்சா வைக்கிறதுக்கு பசங்களுக்கு இமிடியட் வைக்கிறோம். பசங்க எங்க படிப்பாங்க? ஆசிரியர் எங்க கேட்றாங்க? 10 மணிக்கு வர அவர் போராட்டம் பண்ணி போவார். என்ன பண்றாரு? ஒண்ணுமே இல்லை. பசங்க வந்து எதுவும் கண்டிக்கல. நல்லா படிக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிட்டு போறாங்க பசங்க. அங்கே நல்லா வருது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல கஞ்சா நடக்குது. அதை பத்தி யாரும் கேஸ் இல்லை. அதே போல பார்த்தீங்கன்னாக்கா மணிப்பூர்ல மிக